இந்த உலகத்துல இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல இப்படிலாம் கூட கிரைம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை பண்ண குரூப்போட பேர் டார்க் சைடு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொலனியல் பைப்லைன். இந்த பைப்லைன் யூஎஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த பைப்லைனை சாதாரண பைப்லைன்னு நினச்சிடாதீங்க. இது 8850 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய பைப்லைன் சிஸ்டம். டெக்சஸ் சிட்டிக்கும் நியூயார்க் சிட்டிக்கும் நடுவில் மட்டுமே ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அப்போது இது எந்த அளவுக்கு பெரிய பைப்லைன் சிஸ்டமாக இருக்கும்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. கேசோலின், அதாவது பெட்ரோல் மாதிரி இதுவும் ஒரு ஃபியூலில் வருது தான். இதுவும் அப்புறம் ஜெட் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃப்ளைட்டுக்கெலாம் தேவைப்படக்கூடிய ஃபியூல், அது ரெண்டு மட்டும்தான் முக்கியமாக இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி டே பை டே ஆயில் சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த இந்த பைப்லைனுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய கேங் ஸ்கெட்ச் போட்டாங்க. அப்படி என்ன இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த குரூப்போட பேர் டார்க் சைடுன்னு சொல்கிறாங்க. இந்த குரூப் அப்படி என்ன இவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா, ரான்சம்வேர், அதாவது இந்த வைரஸோட வேலை என்னன்னா, அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டுன்னா அந்த சிஸ்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான ஆப்ரேஷனை லாக் பண்ணிடும். ஆனால் இதனால அந்த ஆப்ரேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகாது. இதை ஒரு கீ மூலியமாக திருப்பி நம்ம பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம். அந்த கீ எந்த ஹேக்கர் இந்த ரான்சம்வேரை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதுக்கான கீயையுமே கிரியேட் பண்ண முடியும். அந்த பாதிப்புலேருந்து திருப்பி பழைய நிலைமைக்கு அந்த சிஸ்டம் வரணும்னா அந்த கீயை இன்சர்ட் பண்ணி லோட் பண்ணாலே போதும். அந்த சிஸ்டம் எல்லாமே திருப்பி பேக்கப் ஆகி பழைய நிலைமைக்கே வந்துடும். இந்த குரூப் பிளான் போட்ட மாதிரி இந்த ரான்சம்வேரை இந்த சிஸ்டத்துக்குள்ளே இன்பில்ட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பைப்லைன் லாக் ஆயிரும் அப்படிங்கிற பக்கா பிளானோடு இருந்தாங்க. அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முந்தின நாள், அதாவது May 6, 2021 அமெரிக்காவில் உள்ள டெக்சஸ் சிட்டியில் உள்ள அந்த மெயின் பிரான்ச்சில் இவங்க அந்த ரான்சம்வேரை இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ண உடனேயும் அவங்க வேலையை ஆரம்பிக்கலை. ஆனால் இவங்க ஏன் இதை பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரிய வரல. பைப்லைன் கம்பெனியில் உள்ள நிறையா டேட்டாஸை எடுத்திருக்காங்க. இதை டேட்டா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. May 7, 2021 கரெக்டாக இவங்க பிளான் பண்ணதை அன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பைப்லைனை லாக் பண்ணவும் செஞ்சாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக லாக் ஆகவும் செஞ்சிச்சு. இந்த பைப்லைன் லாக் ஆனதுக்கப்புறம் முக்கியமாக டயத்துக்கு போகக்கூடிய ஆயில்லாம் லாக் ஆகுது. அதனால நிறையா ஜெட்ஸும் சரி, பெரிய பெரிய ஃப்ளைட்டும் சரி டேக் ஓவர் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கப்பட்டது. சொல்லப்போனால் கத்தி படத்தில் இந்த வாட்டர் லைனை லாக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை இவங்க ரியல் லைஃப்பில் செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த கம்பெனி ரொம்பவே தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டயத்தில் தான் FBI இந்த கேஸ்க்குள்ளே வராங்க. வந்த உடனேயுமே ஒரு டிமாண்ட் வருது. அந்த டார்க் சைடு சொன்னோம்னா அந்த டீம்கிட்ட இருந்து ஒரு டிமாண்ட் வைக்கப்படுது. என்னன்னா 4.4 மில்லியன் USD எங்களுக்கு வேணும். அதாவது நம்ம இந்தியன் மதிப்பில் சொல்ல போனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 36 கோடி கிட்ட வருது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த டிமாண்ட் வருதுன்னா நீங்கள் நைட்டு 8 மணிக்குள்ளே எங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த டேலே எங்களுக்கு இந்த டயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு வேறு வழி எதுவும் தெரியலை. ஏன்னா இவங்களால நிறையா சிட்டியில் பாதிப்பு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க பைப்லைன் ஒரு பெரிய பைப்லைன் சிஸ்டம்ங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அவங்களோட டிமாண்டை கொடுக்கவும் செய்கிறாங்க. பண்ணின உடனேயும் அந்த டார்க் சைடு ஹேக்கிங் டீம் ஒரு கீயை இவங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு ஹேக்கரால் மட்டும்தான் அந்த ஹேக்கிங்கான கீயை கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரெக்கவரி கீயை சென்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி அந்த ரெக்கவரி கீ வரவும் அந்த சிஸ்டத்துலலாம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டம் பேக்கப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வருது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சிட்டியில் ஆயில் டிமாண்ட் வர ஆரம்பிச்சிட்டு. த ஃபெட்ரல் மோட்டார் கேரியர் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன், இது பார்த்திங்கன்னா யூஎஸில் உள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி. இவங்க ஒரு எமர்ஜென்சி டிக்ளரேஷன் வைக்கிறாங்க. என்னென்னா வாஷிங்டன் டிசியும் மேலும் 17 ஸ்டேட்டுக்கு May 9 ஆயில் சப்ளை கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டுப்பாட்டு நிலைமையினால எமர்ஜென்சி டிக்ளரேஷன் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கையில் FBI ஒரு பக்கம் இந்த டார்க் சைடு கூட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அப்படி அவங்க கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷனில் சொன்னது, நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த டேட்டா பிரிட்ஜுன்னு ஒன்று நடந்துச்சு. அதாவது அந்த அட்டாக்கு முந்தின நாளே அவங்க நிறையா டேட்டாவெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி அவங்க டேட்டா பிரிட்ஜ் பண்ணது 100 ஜிகாபிட்ஸ். அதாவது உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா 1 ஜிகாபிட்ஸ்னா 100 பில்லியன் பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போனா எந்த அளவுக்கு இந்த டீம் டேட்டாவை எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதில் நிறையா வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸோட பாஸ்வேர்டு முதற்கொண்டும் இவங்க எடுத்திருந்தாங்க. ஜூன் 7, 2021 இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது யூஎஸில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட், இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியில் விடுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிரைமில் நடந்ததில் கிட்டத்தட்ட ஒரு பாதி அமௌண்ட் வந்து நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க குறிப்பிட்டு சொன்ன அமௌண்ட் 63.7 பிட்காயின்ஸ். புரித மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி கிட்ட அவங்க ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இன்னொன்னையும் அவங்க அந்த ஆர்டிக்கலில் பதிவு பண்ணியிருந்தாங்க. யூஎஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு பெரிய சைபர் கிரைம் நடந்ததே இல்லை அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு கொடுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.